இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. எங்கள் தோட்டத்தில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் அறுவடை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது வச்சு ஒரு 9 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இது வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் வளர்ந்து என்ன ஆகுதுன்னா திருப்பியும் கீழே வந்து கிழங்கு வைக்க மாட்டுது. ஸோ அதனால் எனக்கு இது க்ளீன் பண்ணிவிட்டு வேற ஒரு செடி வைக்கலான்னு ஒரு பிளான் வச்சிட்டேன் இன்னைக்கு. அதனால் இன்னைக்கு இதில் எவ்வளோ கிழங்கு இருக்குன்னு நான் உங்களுக்கு எடுத்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ காமிக்கிறேன். கிழங்கு இந்த செல்லில் இவ்வளோ பெரிய கிழங்கு இருக்குன்னா இன்னும் எவ்வளோ வெட்டணும் பார்த்துக்குங்க. இன்னும் இவ்வளோ இருக்குது, வெட்டிக்கிட்டே இருக்கிறேன். கிழங்கு இருக்கிறேன் பாருங்க. ஓகே, இந்த அப்படி சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்? கழுவிட்டு சாப்பிட வேண்டியதான். போய் வேணா கழுவிட்டு சாப்பிட்டு காமிக்கிறேன். சரி, ஓகே. ரொம்ப கலப்பாயிட்டீங்க இவ்வளோ இருக்கு. எங்கள் வீட்டில் இவ்வளோ இத்தனை மாதமாக கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி வளர்த்ததுக்கு இதை பாருங்க, இவ்வளோதான் கிழங்கு கிடச்சிது. பார்த்தீங்களா, இவ்வளோ கிழங்கு தான் கிடச்சிது. எத்தனை மாதம்? 9 மாதம் கஷ்டப்பட்டு 9 மாதத்துக்கு இவ்வளோதான் கிடச்சிது. இப்போ விவசாயம் பண்ணுறவங்கன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க போல. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கஷ்டம் அவ்வளோ கஷ்டம். இப்போ அவ்வளோ ரேட்டு சொல்லும் போது நம்ம விலை கம்மியாக கேட்குறோமே, இப்போ விலைக்கும் போது தெரியுமில்ல இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கண்ணா. இப்பயும் தெரியுது. இல்ல, விவசாயனாலே கஷ்டம் தான் ரொம்ப. அது வந்து மக்களுக்கு தான் தெரியாது தவிர அவங்க கடையில போய் பேரம் பேசி ஈஸியா வாங்கிடுவாங்க. ஆனா ஒரு ஆக்சுவலா வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சக்கரவள்ளி கிழங்கு வந்து விளையிறதுக்கு 8 மாசம் 9 மாசத்துக்கே இத்தனை நாள் தண்ணி ஊற்றிருக்கேன், இவ்வளவு உரம் போட்டிருக்கேன். ஆனா அது பாருங்க, இப்போ யார்கிட்ட வேலை பேசுங்க அவங்களுக்கு தெரியல, மக்களுக்கு தெரியல. பாத்தீங்களா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த மாதிரி சாப்பிட்டா செம்ம ஹெல்த்தியா இருக்கும். நான் இந்த மாதிரி ரெகுலரா அதிகமா சாப்பிட்டு பழகிடுச்சு. நான் இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது வேற ஒண்ணு விவசாயம் பண்ணுவேன். இந்த பாருங்க, சைடுல பாருங்க, நான் ஃபுல்லா தான் பண்றீங்களா இல்ல வேற ஏதாச்சும்? இதுவே பெரிய எப்படி சொல்றது, எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிட்டு இருக்கேன். நல்லா சின்ன டைம் கிடைக்கும் போது இது மாதிரி ஒரு செடிகளை வளர்த்து இந்த மாதிரி காய்கள்லாம் எடுத்துட்டு இருக்கேன். இந்த பாருங்க, எங்கள் வீட்டு தோட்டத்தில் இன்றைக்கி விளைஞ்ச சக்கரவள்ளி கிழங்கு பரவாயில்ல. பாருங்கள், ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி 9 மாதமாக இவ்வளோ தான் மொத்தமே. சரிங்களா, எப்படி இருக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆனால் 9 மாதம் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ கிடைச்ச பலன் வந்து இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. பரவாயில்ல. என்ன போகிறீங்க? காட்டுங்க. கட் பண்ண அவ்வளோதான்.